டாடி பாலாஜி மற்றும் அவங்களுடைய மனைவி நித்யா. இவங்க ரெண்டு பேருக்குமே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆரம்ப காலகட்டத்துல டாடி பாலாஜி தனக்கு பயங்கரமா கொடுமைப்படுத்துறாரு, தன்னுடைய மகளையும் கொடுமைப்படுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு காவல்துறையிடம் புகார் கூறி அந்த புகாரை வைத்து நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு போட்டிருந்தாங்க. இந்த விவாகரத்து நிலுவையில் உள்ள தருணத்துல இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் என்ற ஒரு வீட்டுல கலந்துக்கிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது எப்படியாவது மீண்டும் தன் மனைவி நித்யாவுடன் சேர்ந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு பாலாஜி பயங்கரமா போராடினாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அது எல்லாமே தற்போது பொய்யாகி இருக்கு. வேதாளம் முருங்கமரம் ஏறிடுச்சு மறுபடியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் நித்யா டாடி பாலாஜி மீது தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் மாதவரத்துல இருக்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. இது குறித்து தற்போது முதல்ல பாலாஜி அவர்கள் பிரஸ் மீட் கூட்டி மனம் திறந்து பேசியிருக்காரு. நானும் நித்யாவும் காதலித்து தான் திருமணமும் செஞ்சுக்கிட்டோம். அந்த காதலின் பலனாகத்தான் போஷிகா அப்படின்னு எனக்கு ஒரு மகள் இருந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. அதுக்கப்புறமா தான் திடுக்கிடும் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு நம்ம பாலாஜி அவர்கள். ஆரம்பத்துல நித்யா உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக ஜிம்முக்கு போயிருந்தாங்க. அப்ப ஜிம்முல ஆலோசகரா இருக்க பைசலுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு. இந்த தொடர்பை நான் கண்டிச்சேன். ஆனா இதற்கான தீர்வு காவல்துறையிடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை நாடினேன். காவல்துறையில எஸ்ஐ மனோஜ் அவர்கள் இந்த கேஸை விசாரணை செய்தாரு. இதை சரியாக பயன்படுத்தி கொண்ட மனோஜ் அவர்கள் நித்யாவுடன் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த தொடர்பு தற்போது நீடித்து வந்துட்டு இருக்கு. இதை முடித்துக் கொள்ளும்படிதான் நான் நித்யா கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு டாடி பாலாஜி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரால என் மகள் போஷிகாவின் உயிருக்கு கூட ஆபத்து இருப்பதாகவும் அவளை போர்டிங் பள்ளியில் சேர்த்தால் மட்டுமே அவள் நலமுடன் இருப்பாள் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காரு டாடி பாலாஜி அவர்கள். தன் மனைவி இருவருடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கார் என்ற உண்மையை தற்போது அம்பலப்படுத்தியிருக்காரு டாடி பாலாஜி. ஆனால் இது கூறிய சரியான ஆதாரத்தை வெளியிடுவதில் தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இது கூறிய ஆதாரம் கண்டிப்பா வெளியே வந்துச்சுன்னா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு வந்துடும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர்